कहानी कला के आधार पर शिकारी कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. शिकारीना वेटैக்காரன். இது எழுதினவர் बालादेव कपूर. कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. वहाँ बहुमानी तत्वों के आधार पर शिकारी नामक कहानी की आलोचना की जाती है. கதை தத்துவப்படி இது எழுதப்பட்டிருக்கு. கதை எப்படி எழுதணுமோ அதுக்கு எதுவும் எழுதப்பட்டிருக்கு. சிக்காரி நமக கஹானி ஸ்ரீ பாலதேவ் கபூர் கி கஹானி ஹை. சிக்காரின வேட்டைக்காரன் என்ற பெயரையுடைய இந்த கதை பாலதேவ் கபூரோட கதை. அப்போ ஹிந்தி சாகித்யக்கே ஜானே மானே கலாக்கர் ஹை. ஹிந்தி இலக்கிய உலகத்தில் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கலைஞர். இன்றைக்கி கஹானி மே மானவீய பாவனாயை மிழ்த்திகை. மனிதநேயம், அவருடைய கதைகளில் மனிதநேயம் வெளிப்படும். சன்வேதனாயை மிழ்த்திகை, அதே மாதிரி ஒரு வருத்தம், ஒரு சோகம் இருக்கும். நீதிக்கு பாத்தேங்வி மிழ்த்திகை, அதாவது நீதி நேர்மை இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் எழுதியிருப்பார். டாக்டர் சர்மா சிக்கார் கேலா கர்த்தே ஹேங். டாக்டர் சர்மாவுக்கு வேட்டையாடுனா ரொம்ப பிடிக்கும். ஜப் உனக்கு பத்னி ஒரு பச்சா ஜங்கல் மே ஜாத்தே ஹேங் தப் எக் சேர் உனக்கோ தேக்தா ஹை. எப்போ அவங்க மனைவியும் மகனும் ஒரு காட்டில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிங்கம் பார்த்துருச்சு. வக்சேர் உன் தோனோங்கோ ஹானி நகி பਹੁंचता. அது அவங்க பற்றி ஒன்றுமே செய்யலை. சுப்சாப் சலா ஜாத்தாக, அமைதியாக போயிடுச்சு. சேர் துனியாக்கா சப்சே படா சிக்காரி ஹை. நம்ம நினைக்கிறோம் சிங்கம் தான் உலகத்துலேயே பெரிய வேட்டைக்காரன் அப்படின்னு. பக் ஹாத் லகே சிக்கார் பர் தயா கர்க்கே சோட் ஜாத்தா ஹை. ஆனால் அது என்னென்னா கையை குலுக்கிட்டு எல்லாத்துக்குமே இறக்க காட்டிட்டு அது பாட்டு போயிட்டுருக்கு. इससे दया का सबक सीख कर डॉक्टर शर्मा शिकार खेलना छोड़ देते हैं. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த டாக்டர் டாக்டர் தான் இந்த பெண்ணோட ஹஸ்பண்டு. அவர் இந்த வேட்டையாடுறதே விட்டுட்டார். इस तरह की इस कहानी के लिए एक शीर्षक उचित और उत्तम शीर्षक है. இந்த கதையோட தலைப்பு இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. டாக்டர் சர்மா सैनिकों को शिक्षा देने वाले डॉक्टर है. டாக்டர் சர்மா படை வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு டாக்டர். உनको शिकार खेलना भी पसंद था. அவர் வேட்டையாடுனா ரொம்ப பிடிக்கும். वे अक्सर किसी जानवर का शिकार करके लागे. இவர் வேட்டையிட போவார். எதையாவது அனிமல்ஸை வேட்டையாடிட்டு பக்காக்கர் காத்தை சமைச்சு சாப்பிடுவார். உனக்கு பத்னி கௌசல்யா சாகாகாரி தி. மனைவி கௌசல்யா இந்த மாதிரி மாமிசம்லாம் சாப்பிட மாட்டா. உஸ்கோ எக்ஸா பசந்த் நஹித்தா. அவன் வேட்டையாடுறது சமைச்சு சாப்பிட்றலாம் பிடிக்காது. इसलिए डॉक्टर करके बाहर मांस पकाते थे. அதனால் வீட்டுக்குள்ளேயே அவர் சமைக்க மாட்டார், வீட்டுக்கு வெளியே தான் சமைச்சு சாப்பிடுவார். உன் தினம் டாக்டர் சர்மா பஹாடி अस्पताल में தைனாத் தே. ஒரு நாள் மலைப்பிரதேசத்தில் இவருக்கு அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே வேலைக்கு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க, கவர்மெண்ட் அனுப்பிச்சிருச்சு. உனக்கு தோஸ்துக்கே கர்மே ஜன்மதின்கே பார்ட்டி தி. இவருடைய ஃப்ரெண்டுகளோட மகனுக்கு பிறநாள், அங்கே பார்ட்டி கொண்டாடுறாங்க. வே காப்பர் ஜானேஸ்கே பகலே அப்படி பத்னிசே போலே. அப்போ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மனைவிட்ட சொல்கிறார், நீயும் பையனும் முதைய போயிருங்க அப்படின்னு. போலேக்கு தும் 4 பஜே வஹாம் பहुंच जावा. 4 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போயிருங்க அப்படிங்கிறான். மைம் தோசே ஆவுங்க, மைம் தேர்சே ஆவுங்க, நான் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிறான். கௌசல்யா அப்படி பேட்டையே வாசுக்கே சாத் பகாடி ராஸ்தை பர் ஜா ரஹி தி. அது ஒரு மலைப்பாதை, அப்படியே காடு மாதிரி இருக்கும், அப்படியே உள்ளே நடந்து போகணும். பக்கு கனா ஜங்கத்தா, அது ஒரு அடர்ந்த காடு. தப்பு சாமனே எக் சேர் அப்படி சேரனே அவர் பச்சைக்கே சாத் ஆராத்தா. அப்படி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கம் தன்னுடைய பெண் சிங்கத்தோட தன்னுடைய குட்டிகளோட வந்துட்டுருக்கு. கௌசல்யா கபரா கயி. உடனே அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வாசுக்கோ கலை லகாக்கர் ஜமீன் பர் பைட் கயி. உடனே மகனை இருக்க கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறா கீழே, ஓடவே முடியல. சேர்னே உனக்கோ நஜதி காக்கர் தேக்கா. அது கிட்டக்கு அவளை பார்க்குது. லேக்கின் உஸ்னே கௌசல்யா அவர் வாசுக்கோ கோயி ஹானி நகி பகுஞ்சாயி. ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றுமே செய்யலை. சுப்சாப் சலாகையா, அதோட போயிடுச்சு. டாக்டர் சர்மாக்கோ இசே சர்மாயி. டாக்டர் சர்மா இதை கேள்விப்பட்டோன்னே அவருக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு. கூங்கர் சிக்காரி சேர் மனுஷங்க பர் தஸ்கத்தாகை. இந்த காட்டையே அதிர்ற மாதிரி கர்ஜிக்கிற இந்த சிங்கம் மனிதர்களை பார்த்து இறக்கப்படுது. மை மனுஷ ஹோக்க ஜானவரங்கா சிக்கார் கர்த்தாகும். நான் சாதாரண மனுஷனாக இந்த விலங்குகளை வேட்டையாடிட்டு இருக்கேன். சேர் மேம் இன்சானியத்துகை. இந்த சிங்கத்திட்ட மனிதநேயம் இருக்குது. முஜிமே ஜான்வர் பன்கை. என்கிட்ட மிருகத்தனம் இருக்குது. மைம் அதமகும், நான் நேதி நேர்மையில் இல்லாதவன். ஐசா சோச்சனே லகே, இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். उसके बाद डॉक्टर शर्मा ने किसी भी जानवर का शिकार नहीं किया. அதுக்கப்புறம் எந்த அனிமலையும் அவர் வேட்டையாடுறதே இல்லை.